நீங்கள் எப்பவும் போல் டெய்லி மார்னிங் வாக்கிங் போகிறீங்க. அப்படி வாக்கிங் போகும்போது உங்களுக்கு ஒரு புதையல் கிடைக்குது. அந்த புதையலை கொடுக்கும்போது அந்த புதையலோட மதிப்பு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லலாம். உங்களால் நம்ப முடியுமா? ஆக்சுவலி இது ரியலில் நடந்திருக்கு. அந்த இன்சிடென்ட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2013 நார்த்தன் கலிஃபோர்னியா அப்படின்ற ஒரு ஏரியா. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு கப்புள் மார்னிங் வாக்கிங் போயிட்டுருக்காங்க டாகை கூப்பிட்டுக்கிட்டு. எப்பவும் போலையுமே அவங்க ரொட்டீனாக மார்னிங் வாக்கிங் போவாங்க. இன்றைக்குமே அது மாதிரி போகிறாங்க. அப்படி வாக்கிங் போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல அந்த நாய் குலைச்சிருக்கு. என்னடா நாய் இங்கே குலைச்சிட்டே இருக்குது. அவங்க எவ்வளோ கூப்பிட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த நாய் அங்கேருந்து நகராமல் குலைச்சிட்டே இருந்திருக்கு. சரி, என்ன தான் குலைக்குது, அப்படி என்ன தான் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் ஒரு புதராக இருக்குது. என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு புதரை விலைக்கு பார்க்குறாங்க. அப்படி புதரை விலைக்கு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பானை இருக்குது. அந்த பானையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பானை ஃபுல்லாகவே கோல்டன் காயினாக இருந்திருக்கு. ஸோ வெளியில் எடுக்கிறாங்க, பார்க்குறாங்க. அதாவது நிறைய கோல்டன் காயின், அதாவது சொல்ல முடியல, சடனாக கையில் எண்ணவும் முடியல, அவ்வளோ கோல்டன் காயின்ஸ் அந்த பானைக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கோல்டன் காயின்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய் கவர்மெண்ட் கிட்டே கொடுக்குறாங்க. இவங்க எடுத்துக்காமல் கவர்மெண்ட் கிட்டே கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டை கொடுத்து இது இந்த மாதிரி கீழே கிடச்சது எங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டும் அதை எடுக்கிறாங்க. எடுத்து அதை ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க. இந்த கோல்டன் காயின் எப்போ செஞ்சு பெற்றது, இப்போ ரீசெண்டாக செய்யப்படுதா இல்லை முன்னாடியே செய்யப்படுதா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோல்டன் காயின் ரீசெண்டாக செய்யப்பட்டது கிடையாது. கிட்டத்தட்ட 1847 1894 இந்த காலகட்டத்தில் தான் இந்த கோல்டன் காயின் செஞ்சுருக்காங்க. இது இதோடைய மதிப்பு அப்போது, இப்போ சொல்லலை, 2013 சொல்லலை, அப்போ இதோட மதிப்பு கிட்டத்தட்ட 28,000 அமெரிக்கன் டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவே 28,000 அமெரிக்கன் டாலர் அப்படின்னா இப்போ என்ன ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய். அதாவது அமெரிக்கன் மதிப்பில் 10 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அப்படின்றாங்க. 10லேருந்து 15 மில்லியன்றாங்க. ஸோ அதை இந்தியன் மதிப்பில் கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் கிடைக்குது. ஸோ இதுக்கு அவங்களுக்கு கவர்மெண்ட்டை கொடுத்தோன்னே கவர்மெண்ட்டும் அதுக்கான சன்மானத்தை அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. பட் இந்த கப்பலில் கவர்மெண்ட் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை நாங்கள் தான் எடுத்துகிட்டு கொடுத்தோன்னு சொல்லிட்டு வெளியில் யாருக்கிட்டே அனௌன்ஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பாட் கிடச்ச இடம் எங்களுடைய ஏரியா, சொந்த ஏரியா. ஸோ நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் இங்கே கோல்டு இருக்கான்னு சொல்லிட்டு எடுத்து பார்ப்பாங்க, தோண்டி பார்ப்பாங்க. அது எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், எங்களோட ப்ரைவசி பாதிக்கப்படும். ஸோ இதை மட்டும் கொடுத்தோம், நாங்கள் தான் எடுத்து கொடுத்தோன்னு சொல்லிட்டு எங்கள் பேர் அனௌன்ஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டுமே இந்த கப்பல் தான் இந்த கோல்டன் காயின்ஸ்லாம் ட்ரெஷர் கிடச்சது, அதை கவர்மெண்ட்டை கொடுத்தாங்க சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லலை. ஈவன் கவர்மெண்ட் அவங்களுக்கு இந்த ட்ரெஷர் கொடுத்ததுக்கு எவ்வளோ சன்மானம் கொடுத்தாங்க அப்படின்றதும் சொல்லலை. பட் நிறைய சன்மானம் கொடுத்துருப்பாங்க அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.